வணக்கம் மக்களே, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது இந்த வீடியோல இந்த சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் டீம்ஸ் ஒன்னொன்னா எடுத்து வச்சு அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றது வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 4 டீம் வந்து பேசி முடிச்சாச்சு. இது வந்து 5வது டீமா, 5வது ஆள். யாருக்குமே 5வது ஆளா இருப்பான் மைக்க, மத்தவங்களுக்கு வந்துட்டு அச்சம் கொடுக்குற அளவுக்கு வருவான்னு நினைச்சு கேமரா கிரீன் எல்லாம் எடுத்து உள்ளார போட்டானுங்க. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இன்ஜரியா சொல்லி பவுலிங்ல இந்த பக்கம் வந்து புடிங்க ஓட்டுனா புடிக்கிட்டு போயிட்டு இவனுங்களே வந்து பயங்கரமா பயந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு டீமா இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, கேகேஆர். அந்த டீம் பத்தி நீங்க பேச போறோம். இவங்களுக்கு வந்து மிச்ச சட்டம் யார் யாரெல்லாம் வந்து வீதி இருக்காங்க, பேட்டிங்ல தேத்த முடியுமா, பவுலிங்ல தேத்த முடியுமா, இல்ல ரெண்டுத்துலயும் ஓரளவுக்கு பேலன்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட இனிஷியல் தாட்ஸும் அதுதான். உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் லெவனுக்கு போலாம். எனக்கு வந்து கேகேஆர் இப்போதைக்கு இருக்க ஸ்குவாட பார்த்தாலே டேய் உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குடா. ஓகே, என்ன மாதிரி ஒரு டீம் எடுத்தாங்க, இன்ஜுரி மேல இன்ஜுரி, யாரும் ஃபார்ம்ல இல்ல, அந்த கன்சர்ன்லாம் நிறையவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 அப்டேட் கொடுக்கணும். ஒரு அப்டேட் வந்து ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026 sadly. இன்னொரு அப்டேட் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலா முசர்பானியை சைன் பண்ணிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஆனா அவர் ஈடன் கார்டன்ஸ் எப்படி போட போறாருன்னு தெரியல. இங்க இருந்து ஐபிஎல் ஸ்டாண்டிங்ஸ்ல ஒரு நல்ல பொசிஷன், ஒரு 5 இல்ல ஒரு 6ல முடிச்சா கூட இட்ஸ் குட் தான் நான் சொல்லுவேன். எல்எஸ்ஜியோட மேல வருமா? எல்எஸ்ஜியோட மேல வருமா? 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கணும். துருவங்கள் அந்த மாதிரி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு எல்எஸ்ஜி, இன்னொன்னு கேகேஆர். மே 31 2 பேருக்கும் ஃபைனல் நடக்க போகுது. எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு கிளம்சியா இருக்கு டீமே. எவனும் ஃபார்ம்ல இல்ல. இன்னும் வந்து அந்த நரேன் வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்ல தான் போயிட்டு இருக்கு. இந்தியன் பவுலர்ஸ் வந்து நீ 60 கொடுப்பியா, நான் 80 கொடுப்பேன், எனக்கு 60 உனக்கு 80 மாதிரி தான் இருக்காங்க. அது வந்து யாருமே ஒரு த்ரெட்டனிங் பவுலராகவே சுத்தமா இல்லை. எனக்கு தெரிஞ்சு கூட ஆடுற பேட்ஸ்மேனுக்கு பயங்கரமா அடிச்சு ரிஸ்ட் பெயின் தான் வரப்போகுது. சோ அப்படி ஒரு மட்டமான டீமா தான் எனக்கு தெரியுது. நீங்க ஓவர் தி பிளேயிங் லெவன்ல பாப்போம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டாப் 5 சொல்லுங்க, என் டாப் 5 சொல்றேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு சேம். அந்த நியூஸ் இப்போ வந்து நியூசிலாந்து ஆடின ஆட்டத்துக்கு இந்த 2 பேரும் அப்படியே தூக்கி அழைக்க உள்ளர போடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆமா, 2 பேரும் ஃபர்ஸ்ட் நான் போடுறப்ப வந்து 2 பேர் இல்ல, ஒருத்தர் டிம் சைஃபர்ட் மட்டும் தான் இருந்தாரு. அதுக்கு அதாவது ஏகப்பட்ட காம்பினேஷன் வச்சிருக்கேன் பாருங்களா. இது ஒரு காம்பினேஷன் சொல்றேன். இதுக்கப்புறம் இவங்களுக்கு பதிலா இவங்கன்ற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபின்னாலன். இவங்க 2 பேருமே. டிம் சைஃபர்ட் தான் வந்து விக்கெட் கீப்பரா இருக்க போறாரு. நம்பர் 3 வந்துட்டு ரஹானே கேப்டன், அதுக்கப்புறம் வந்து அங்குஷ் ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் வந்து கேமரன் கிரீன். அது கேமரன் கிரீன் நம்பர் 4, ரகுவன்ஷி 5 இருந்தா கூட ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் ரிங்கு, அதுக்கப்புறம் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பத்தி ராணா, இவங்க எல்லாம் எழுதி வச்சிருந்தா எல்லாரும் ஆளாளுக்கு திருவிழா டைப் போயிட்டே இருந்தாங்க. சோ ஹர்ஷித் ரானாக்கு பதிலா பாத்தீங்கன்னா எதர் ஆகாஷ் தீப் இல்ல உம்ரான் மாலிக் இஃப் ஹி இஸ் ஃபிட். உம்ரான் மாலிக் ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எப்படியுமே ஆகாஷ் தீப் ரன்ஸ்க்கு தான் போறாரு. சோ அதுக்கு வந்து அட்லீஸ்ட் நான் பேச வச்சாது கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு சொல்லிட்டு நான் உம்ரான் மாலிக்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் வச்சிருக்கேன். கடைசியில வந்துட்டு வைபவ் அரோரா. பத்தி ரானா ஆல்ரெடி 4 ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டதுனால 14 ஆட முடியாது. சோ வந்து ஆல்ரெடி இன்ஜூர்டாவும் இருக்காரு. சோ வந்து வைபவ் அரோரா வந்துட்டு எனக்கு இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. சோ என்னோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து டிம் சைஃபர்ட், ஃபின்னாலன், கேமரன் கிரீன் அண்ட் சுனில் நரேன். உங்க 4 பேர் தான் என்னோட ஃபாரின் பிளேயர்ஸ். நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உம்ரான் மாலிக் பத்தி பேசுங்க. ஓகேவா? உம்ரான் மாலிக் இஸ் பேஸ் எக்ஸ்பர்ட் எல்லாமே. இந்த டிஒய் பாட்டில் டோர்னமெண்ட் வந்து நான் கொஞ்சம் படிச்சேன். ஓகேவா? உம்ரான் மாலிக் எவ்வளவு எக்கனாமில போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 மேலயா? அதுக்கும் மேலயா? 12 மேல. சரி 15 வச்சுக்கோங்க. மேல. இதுக்கு மேல என்னங்க 20? நண்பர் 8 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, எக்கனாமி வந்து 16. சோ அதனால ஒரு போடுற பேச இவனுங்க 150 போட்டா 300 திருப்பி அடிக்கிறானுங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்னோட 11 எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஃபின்னாலன், சுனில் நரேன் ஓப்பனிங், ரகுவன்ஷி, ரஹானே. நான் வந்து ரோமன் பவுல் எடுத்திருக்கேன் கன்சிடரிங் ஹிஸ் ஃபார்ம் ரைட் நவ். கேமரன் கிரீன் இல்லையா? இருங்க அதுக்கு அடுத்து அவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினது அதுக்குதான். ரோமன் பவுல், கேமரன் கிரீனு, ரிங்கு, வருண் சக்கரவர்த்தி, ரமன்தீப், வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, இம்பாக்ட் வந்து அனுகுல் ராய் அண்ட் ஆகாஷ் தீப். அனுகுல் ராய் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு இந்த ஒரு டிஒய் பாட்டில் டோர்னமெண்ட்ல. ஆனா என்னப்பா நீ வந்து அன்லக்கியா இருக்கேன்னா நான் சொல்லுவேன் அனுகுல் ராய. ஏன்னா ஒரு 14 கேம்ல நீங்க ஆட வைப்பீங்களான்னா
அவர் 14 கேம்ல ஒரு 10% 1.4 கேம் கூட அவருக்கு கிடைக்காது. இதுதான் என்னுடைய 11. ஐயோ என் டீம்ல கீப்பரை காணுங்க. மேபி நான் வந்து டிம் சேஃபர்ட்ட மறுபடியும் கூப்பிட்டு வந்து பண்ண விடணும். நான் ஏன் டிம் சேஃபர்ட் போனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவர் தான் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. ஃபினால 100 சூப்பரா அடிச்சாரு, அது நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் தான் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர் ஆடி கொடுத்தாரு அப்படின்னா அது அவர் தான். ஏதோ 30s இருக்கட்டும் 40s இருக்கட்டும் 50s இருக்கட்டும் அவர் தான் ஆடி கொடுத்திருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒருத்தர் தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ரோமன் பவுல் இன்னும் நான் பேட்டிங் நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க போலாம். இல்ல ஏதாவது ஃபாரின் பவுலர் நீங்க கொண்டு வரதுனாலும் நீங்க வந்து கொண்டு வரலாம். முசரபானி நீங்க உள்ள கொண்டு வரீங்க. எனக்கு இப்போ நரேன் வந்து ஷியோர் ஷாட் ஆடுவாரு, ஓகேவா, ஒரு ஃபாரின் ஸ்லாட் காசு கொடுத்து வாங்கினதுனால கேமரன் கிரீனும் ஷியோர் ஷாட், ஓகேவா. இன்னும் 2 பிளேஸ்ல நீங்க ஸ்ட்ரைஃபர்ட் அண்ட் பின்னால 2 பேரும் ஆட வைக்க நீங்க ஆட வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் நீங்க வச்சிருக்க இதே 4 ரன் மிஷின்ஸ் வச்சுதான் நீங்க பவுலிங் போடணும். பவுலிங் சர்ற மாதிரி அடி வாங்கும். ரன் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும். வருண் சக்கரவர்த்தி தான் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. he may take wicket, ஆனா அடி வாங்குறதும் ஒரு பாயிண்டா இருக்கு. ஓகே, சோ நீங்க ஒரு ஃபாரின் பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த டிம் ஷைஃபர்ட் இல்லனா ஃபினாலன் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு முசர்பானியோ இல்லனா ஒரு ரவுமன் பவுல் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷர் ரோலும் கொஞ்சம் இன்னும் டீப்பா போகும். கேமரன் கிரீன் ரவுமன் பவுல் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ஓவர் அங்க இங்க தள்ளலாம். அது மட்டும் இல்லாம நான் ஏன் பேட்டிங் ரோமன் போல கொண்டு வராம நான் ஏன் இருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் ரோமன் போல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த 14 பிளேஸ் இப்போ 14 வச்சிருக்கேன், 14 போல ரோமன் போல் இருக்கான்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாஷ் தீப்போ இல்ல உம்ரான் மலிக் யாரோ ஒருத்தவங்க, கார்த்திக் தியாகர் யாரோ ஒருத்தவங்க 2வது ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கப்புறம் 3வது ஃபாஸ்ட் பவுலருக்கு உங்களுக்கு கேம் கிரீன் தான் இருப்பாரு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஒரு சுனில் நாராயண் இந்த மாதிரி 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மொத்தமாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பேர் தான் பவுலிங்கே வருவாங்க. ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா வேணும்ன்றதுனால நான் ரோமன் போல எடுக்காம நான் வந்து இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சுட்டேன். இல்ல எனக்கு வந்து ஃபுல்லா நான் பேட்டிங்கை கடப்பாலே ஆக்கிடுறேன், எப்படியும் பவுலிங் தேராது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நான் வந்து பேட்டிங்கை தேத்திடுறேன் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி ரோமன் போல உள்ள கொண்டு வந்துடலாம், இல்ல வந்து ஃபினாலினே உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 8 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ளூசிங் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கும். அதை வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். 200 ஒவ்வொரு மேட்சுக்கு மேட்ச் நான் 200 பிளஸ் அடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னா ஃபைன், அது அவங்களோட இஷ்டம். வந்து இத பேசுறப்பே தெரியுது இவங்களுக்கு வந்து இந்த 11ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பேக்கப்ஸா இருக்கட்டும், பேக்கப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்ன மாதிரி உம்ரான் மாலிகா இருக்கட்டும், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், முசர்பானியுமே வந்து எப்படி போட போறாரு நமக்கு தெரியாது. ரச்சின் ரவீந்திரா வந்து பவுலரா நல்லா பண்றாரு, ஆனால் அவரால் 11குள்ளேயும் வர முடியாது, வந்தாலும் ஆல்ரவுண்டரா உள்ளார எதுவும் பண்ண முடியாது. அன்குல் ராய் அன்பார்ச்சுனேட்லி அவர் நல்ல டேலண்டட் பர்சன், போன ஐபிஎல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு மேட்சும் என்னமோ கிடைச்சது, ஓப்பனிங் பவர் பிளே எல்லாம் வந்து போட்டாரு. ஸோ அவராலையும் வந்து பெருசா உள்ளார வந்துட முடியாது. ரோமன் பவுல் இது எந்த அளவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு மேட்ச் சூப்பரா ஆடினாரு, ஜிம்பாப்வே கூட சூப்பரா ஆடினாரு, மத்த மேட்ச் எல்லாம் பயங்கர ஃபிளாப்பா தான் இருக்காரு. ராகுல் திரிபாண்டியா இருக்கட்டும், தேஜஸ்வி சிங்கா இருக்கட்டும், மனிஷ் பாண்டே இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா தேராத ஒரு பேக்கப்ஸ் மாதிரி தான் இருக்குது. சோ அது ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு அப்டேட் என்னன்னா, பத்திரானா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் ஆட மாட்டாரு, ஓகேவா. சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா உங்கள்ட்ட இருக்க ரிசோர்ஸை நீங்க வந்து அட்ல ஃபுல்லஸ்டா யூஸ் பண்ணுங்க. அனுகுல் ராய் மரண ஃபார்ம்ல இருக்காரு, நீங்க அவரை இம்பாக்டா யூஸ் பண்றீங்க. ஒரு 11ல ஒரு பிளேயரா ஒரு இன்னைக்கு நிலைமையில ஒரு இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து இஸ் a rare commodity. ஒரு 5-6 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர்தான் ட்ரை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிதான் ரமன்தீப் 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்து ரமன்தீப் ஷைன் ஆனாரு. அந்த மாதிரி தான் நீங்க சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும் அவர் எவ்வளவு ஷைன் ஆவார்னு. எனக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காததே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உங்கள்கிட்ட இதுக்கு மேல வேற யாரும் இல்ல, நீங்க கொடுத்துதான் ஆகணும். வரவெல்லாம் வந்து முதுக புடிச்சிட்டு காலை புடிச்சிட்டு போயிட்டான். இது வந்து நெகட்டிவ் ஒரு பக்கம் இருக்குது, பட் நெகட்டிவ்ஸ் இன்னும் வருது. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பாசிட்டிவிட்டியா பேசுவோம் அப்படின்னா பேட்டிங் வந்து கடப்பார பேட்டிங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிம் சேஃபர்ட், ஃபின் ஆலன், கேமரன் கிரீன், ரஹானே கண்டிப்பா ரன்ஸ் அடிக்க முடியும். அவர் வந்து அடிச்சு ஆட முடியும் அவரால். அது சிஎஸ்கே இருக்கும்போது காமிச்சிருக்காரு. போன கேகேஆர்லயும் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடி இருந்தாரு. ஒரு ரகுவன்ஷி வந்து ஒரு யங் பேட்ஸ்மேன், அவரால் வந்து ஆட முடியும். ரமன்தீப் எண்ட்ல வந்து ஹிட் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு இன்கு சிங் இந்த மாதிரி லைக் ஆல்மோஸ்ட் 7 கடைசியில் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் கடைசி ஒரு 8 வரைக்குமே 9 வரைக்குமே உங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது நல்லா இருக்கு. இது நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா பேட்டிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிடணும். அவங்க ஐயோ பவுலிங்லேயே நினைச்சீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ பேட்டிங்ல எவ்வளவு தேத்த முடியுமோ தேத்திடலாம். அதுக்கேற்ற கெப்பாசிட்டி இருக்கிற பேட்ஸ்மேனும் கண்டிப்பா இருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து பெரிய பாசிட்டிவா இருக்கு. அண்ட் ரஹானேயோட கேப்டன்சியுமே நல்லா பண்ணுவார். அவர் வந்து ஹீஸ் நாட் ஒரு ஆவரேஜ் கேப்டன் கிடையாது, கண்டிப்பா ஒரு ரொம்ப 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 சூப்பரான கேப்டன். ஐபிஎல்ல ஹீஸ் எட் டு ப்ரூவ்ன்ற மாதிரி இருக்குது. பட் டெஸ்ட் கேப்டன்சில நம்ம பார்த்திருக்கோம், இந்தியன் டீம்லாம் வந்து எப்படி டெஸ்ட் கேப்டன்சி பண்ணிருக்காரு நம்ம நல்லாவே பார்த்திருக்கோம். ஹீ இஸ் a வெல் கேப்பபிள் கேப்டன். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவா தெரியுது. நீங்க இதுதான் பாசிட்டிவ் இஸ் ஃபைன். நீங்க சொன்ன பாசிட்டிவ் கரெக்ட் தான். ஆனா என்ன மேட்டர்னா
அவங்கள்ட்ட டீப் பேட்டிங் இருக்கு. பட் பேட்டிங்ல இப்போதைக்கு யாரும் இந்த ட்ரிம் ஸ்ட்ரைக் பட் பின்னால எடுத்துட்டீங்கன்னா பெருசா ஃபார்ம்ல இல்ல. இந்த மிடில் ஆர்டரோ இல்ல லோவர் மிடில் ஆர்டர்லயோ ரொம்ப பயங்கரமான ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. தே கேன் பேட், ரிங்கு கேன் பேட், ரோமன் பால் கேன் பேட், கேமரன் கிரீன் இந்த ஆஷஸ் அவர் எப்போ ஆக்ஷன்ல எடுத்தாங்களோ அப்போ வந்து சூனியா மாதிரி ஆஷஸ்லயும் ஃபிளாப், T20 வேர்ல்ட் கப்லயும் பெருசா ஷைன் ஆகல, அப்படியேதான் போச்சு. ஸோ அவங்க ஃபார்ம் ஒரு பெரிய பார்ட்டிங்க பிளே பண்ணுமானும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. 9th ஆட வர்றது சுனில் நரேன் இருக்கும் போது ஒரு லாங் பேட்டிங் இருக்கு. அவங்க பேட்டிங்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஃபார்மும் நல்லா இருந்தா இது பாசிட்டிவா மாறும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு வரவங்கெல்லாம் ஃப்ரீ விக்கெட் ஆயிரும். நீங்க சொன்ன மாதிரி எப்படியாவது ஒரு 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 ரமன்தீப் சிங் மாதிரி ஒரு ஆளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அனுகுல் டிரைவர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. கொல்கட்டால ஓரளவுக்கு இந்த மிடில் ஓவர்ஸ் சரி, ஓப்பனிங்லயும் சரி, பவுலிங் போட்டு அவரால் வந்து கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஸோ அது பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த டீப் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கும். பட் வந்து அதை தாண்டி ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப 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 வீக்கா இருக்குது. வைபவ் அரா, ஒரு ஆகாஷ் தீப்பா இருக்கட்டும், உம்ரான் மாலிகா இருக்கட்டும், கார்த்திக் தியாகியா இருக்கட்டும், கேமரன் கிரீன் பவுலிங் போட போறாரா, ஃபாஸ்ட் பவுலிங் அவர் போடுவாரா, போட்டா எப்படி இருக்கும், அடிப்பாங்களா இல்லைன்னு எதுவுமே தெரியல. ஸோ அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப 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 வீக்கா இருக்கு. ஸோ அவங்களோட பவுலிங்கே மொத்த பவுலிங் அட்டாக்கே அகைன் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரும் நம்பிதான் இன்னுமே இருக்குது. அதுக்கு ஒரு பேக்கப், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே. ஒரு மேட்ச் 2 மேட்ச் அதாவது அவங்க இன்ஜுரி ஆகுறதை தாண்டி ஓகே ஓரளவுக்கு நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம், சுனில் நரேனுக்கு வேற யாராக்கா சான்ஸ் கொடுப்போம்ன்றதுக்கு கூட ஒரு பவுலர் இல்ல. அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர் வந்து இவங்க கிட்ட இல்ல வருண் சக்கரவர்த்திக்கு ரெஸ்ட் கொடுப்போம்ன்றனா அதுக்கேற்ற ஒரு அதுல ஒரு பாதி கூட ஒரு பவுலர் நீங்க வந்து இல்ல. ஸோ அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா இவங்க காலி. இந்த இப்போ நம்ம சொன்ன 11 or 12ல ஒருத்தருக்கு இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா கூட இந்த டீம் காலி. ஸோ ரொம்ப ரொம்ப அட் எட்ஜ் ஆஃப் தோக்குறதுல இருக்காங்க. நீங்க சொன்ன அதே நெகட்டிவ் பாயிண்ட் தான். எனக்கு வந்து பவுலிங் ரொம்ப கேவலமா இருக்கு இவங்க பவுலிங். ஓகேவா, நீங்க வந்து அந்த 20 ஓவர்ல நரேன் போட போற 4 ஓவர் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஓகேஷா இருக்கு. நரேன் இப்பெல்லாம் ரொம்ப ஆட பழகிட்டாங்க. எனக்கு வந்து நரேன் வந்து ரொம்ப பயங்கரமா டாட் எடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு மாதிரிலாம் இல்ல. நரேன் அப்படியே தட்டி தட்டி ஆடிடலாம். ஒரு லெட்ஸே ஒரு 4 overs 28 for 1 இல்ல 4 overs 32 for 1 அந்த மாதிரி ஆடிட்டாங்கன்னா அடுத்த 16 ஓவரும் பொஃபே தான் பேட்ஸ்மேன். ஹர்ஷித் ராணா டீம்ல இருந்தா என்ன ஆயிருக்கும்னா அவர் ஒரு சுமாரான பவுலிங் போட்டாலும் இஸ் a bowler who can bat. ஒரு விக்கெட்ஸ் எடுப்பாரு, ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டு அப்படி இப்படிதான் 2-3 பண்ணுவாரு. இப்போ இந்த வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, உம்ரான் மாலிக், ஆகாஷ் தீப் இவங்க எல்லாம் வந்து இப்போ ஆகாஷ் தீப்லாம் ஒரு டெஸ்ட் பவுலராகவே ஆயிட்டாரு. ஸோ அவங்களால அந்த T20 ஃபார்மேட்ல எந்த அளவுக்கு போடும்போது எனக்கு தெரியல. அதனால பவுலிங் வந்து மட்டமான பவுலிங்கா இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு வந்து இந்த 12 நம்ம போட்டதுல வந்து 2 பிளேயர் இவங்க ஓரளவுக்கு ஷைன் ஆவாங்கப்பா அப்படின்னா யாரு? எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன், கிவன் சான்ஸ் ஃபின் ஆலன், அனுகுல் ராய் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பையன் சான்ஸ் கொடுங்க. அந்த பையன் ரொம்ப வருஷம் மும்பைல இருந்து சப்ஸ்டியூட்டா இருக்கான். எனக்கு வந்து என்னன்னா மேபி ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஹீ கேன் மேக் அ கம்பேக்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்டு. ஸோ அவர் திரும்ப வந்து அந்த டீம் செட்டப்குள்ள வந்து அவருக்கு அந்த மைண்ட் செட் கரெக்டா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இதுல இருந்து அவரு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா தான் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ள போறப்போ கான்ஃபிடென்ட்டா போக முடியும். இல்லைன்னா இது நல்லா பண்ணலன்றத வச்சே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குல்தீப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து வருண் சக்கரவர்த்தி சொல்றேன். இதோட பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மேபி பேக்கிங் யங் பிளேயர் லைக் அங்கிரிஷ் ரகுவன்ஷி, அவருக்கு பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஒரு 3 இல்ல 4ல இறக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவார். போன டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கிட்டே இருந்தாங்க, 5, 6, 7 அப்படிலாம் இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவரை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ இன்வெஸ்டிங் ஆன் யங் டேலண்ட். ஸோ ரகுவன்ஷி அண்ட் வருண் சக்கரவர்த்தி நான் வந்து சொல்றேன். ஸோ இவங்க வந்து இவ்வளவு பேசியாச்சு, இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா என்ன தோணுது உங்களுக்கு? கஷ்டம் தான், நிறைய ஹோல்ஸ் டு ஃபில் இன்னாவே இருக்கு உங்களுக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டிங் கேட்டகரி, ஸ்பின்னர் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மாதிரி எல்லாத்துலயும் ஒரு ஓட்டையாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why you think they don't qualify? எனக்கு என்னன்னா இவங்களோட மைண்ட் செட் எப்படி போப்பான்றதை பொறுத்து தான். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 இல்ல 4ல வர 4th போட்டி போடுறதுக்கு ஓகேடா. இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச்லயே இவனுக்கு காலின்ற மாதிரி இருக்கிறதுக்கும் கடைசி ஒரு மேட்ச் வரைக்கும் இவங்க கண்டென்ஷன் இருக்கானுங்கிறதுக்கும் இவங்க மைண்ட் செட்ல எப்படி உள்ள வர போறாங்கன்றத பொறுத்தா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வருவாங்களா? மேபி ஒரு கம்பீர் இருந்தப்போ ஒரு செட்டப் இருந்துச்சுல, அந்த கோச் செட்டப்லாம் இருந்துச்சு. அவங்க இருந்தா ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருந்துச்சு, வின்னிங் தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க பண்ண அந்த மெகா ஆக்ஷன்லயே பண்ண தப்பு தான் வந்துட்டு இவங்களை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. போன டைம் வந்துட்டு 3 S வெளியே விட்டாங்க. ஸ்ரேயாஸ், ஸ்டார்க், சால்ட் நாசமா போயிருச்சு டீம். இல்ல அவங்க 3 பேர் ஒரு மாதிரி பயங்கர
ஸ்டார்க் என்னன்னா லீக்ல எல்லாம் அடி வாங்கினாலும் ஸ்டார்க் குவாலிஃபயர்லயும் சரி ஃபைனல்லயும் போட்டுது. ஸ்ட்ரேயாஸ் ஆப்வியஸ்லி ஃபார் ஹிஸ் கேப்டன்சி. ஓகேவா? சால்ட் அந்த ஓப்பனிங்ல ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு பேட்ஸ்மேன் தேவை. அந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க விட்டுட்டு மறுபடியும் நான் ஆரம்பிச்சு இப்போ ஆண்ட்ரூ ரசல் ஒரு பேக் ஃபயர் ஆயிருச்சு. கிவன் த டைம் அவங்க வந்து 7 அப்படி முடிப்பாங்க. 7-8 எனக்கு அப்படிதான் தோணுது. குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இதுதான் கேகேஆரை பத்தின எங்களுடைய வந்து கருத்துக்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும், இல்ல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் மாதிரி தோணுதுன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்து வந்து ஒரு டீம், அடுத்து வந்து SRH அந்த வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.